அதாவது அப்படியே ரெடி ஆகிட்டு வெளில கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அவளும் நானும் சேர்ந்து தான் பார்த்துட்டிங்கன்னா வெளில கிளம்புறோம். நானும் ஷீலா மட்டும் இல்லை, இன்னொரு ஃப்ரெண்டு நந்தினின்னு இருக்கா. ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நெல்லிக்காய் மரம் இருக்கா. ஸோ பாஞ்சு பறித்து நெல்லிக்காயெலாம் நல்லா சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ரொம்ப புளிக்கவும் இல்லை, ரொம்ப இனிக்கவும் இல்லை, மீடியமாக இருந்துச்சு. ஸோ நான் 3 பேருமே கிளம்பி அப்படியே ஏடிஎம்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். வந்து நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இளநீ குடித்தா. எண்ணெய் குடிக்க சொன்னான். ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்டனால தொண்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வேணான்ட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் வந்தாச்சு. பக்கத்துலேயே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நடந்து வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி அதாவது இது வந்து சண்டே எடுத்த வீடியோ, நேற்று எடுத்த வீடியோ. ஸோ மட்டன் வாங்கணுன்னால அதனால் மட்டன் ஷாப்புக்கு வந்து மட்டன்லாம் வாங்கிட்டு அவளை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரூமில் சமைச்சு சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்னா அவள் காலையிலேயே சாப்பிட்லையா. ஸோ சமைச்சு சாப்பிட்றேன்ட்டு நானே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் என்ன மெனுனா சிக்கன் குழம்பு, ரசம், சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்களோ அதை ஃப்ரை பண்ணினோம். சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் அந்த வீடியோ எங்கேருந்து போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருந்து தான் போகிறேன். ஏன்னா நேற்று நைட்டு 10 மணிக்கே கிளம்பி காலைல ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். கரெக்டாக பேக்கை மாட்டினேன். நைட்டு பயங்கரமான மழை. அது மழையோட மழையாகவே பஸ் ஏறி வந்துட்டேன். என்ன ஒரு கஷ்டம்னா எங்கள் அக்கா 1 வீக் இங்கே வந்திருந்தாலும், அப்புறம் நாங்கள் 2 வீக் இருந்தேன்னா. ஸோ 3 வீக் எங்கள் தங்கப்பில் கூட இருந்துட்டு அப்புறம் அவனை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு.